ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் செய்ய போகிறீங்களா? இந்த ஒரு பொருள் சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க, அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியில் கல் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராபெர்ரி எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ஸ்ட்ராபெர்ரி, அரை கப் அளவுக்கு சுகர் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஸ்ட்ராபெர்ரி உடம்புக்கு சூடு தரக்கூடியது. ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அதிகமாக ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்டிங்கன்னா வயிற்று வலி வரும். ஒரு கிளாஸ் பால் குடிச்சிக்கணும். ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துருக்கேங்க. இதாங்க அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாகவும் நம்ம சேர்ப்போம். அதனால் இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போன்ற இன்னோவேட்டிவ் ரெசிபிஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேங்க. சர்விங் கிளாஸ்லையும் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹீட் இருக்கிற ஹீட்டில் ரொம்ப சீக்கிரமாக உருகிடுச்சு ஐஸ்கிரீம். இப்போ ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ரூஹப்ஸா சிரப் லைட்டாக மேலே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆப்ஷனல் தான், கார்னிஷ்காகத்தான் செய்கிறோம். ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் ரெடி. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.